சொல்லுங்கண்ணே. என்ன மகாராஜன். மகாராஜன் எந்த ஊருண்ணே? நம்ம பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? இன்னைக்கு ஒரு 7 மாடு கொண்டு வந்து. எத்தனை பூரா வித்துட்டா? 3 நிக்கி. 3 நிக்கி. அப்புறம் பால் மாடு தானா? பால் மாடு தான். நம்ம பால் மாடு செனையா? இது பால் எல்லாமே பால் தான். சேனல்லாம் கொண்டு வரோம். கண்ணுட்டி இல்லையோ? என்னண்ணே கண்ணுட்டி கிடையாது, கைப்பால். அப்படியா? ஆமாம். என்ன கறக்கும் அது? என்னண்ணே எத்தனை லிட்டர் கறக்கும்? இது ஒரு 9 லிட்டர் பால் இருக்கும். காலை மாலை சேர்த்து. ஆமாம். எத்தனை எத்தனை இது எப்படி ஒரு 4 இது இருக்கும். பல்லுலாம் நல்லா இருக்கு. ஆமாம். சுழி இருக்கா? சுழி அதெல்லாம் ஒரு இது கிடையாது. மாடு அருமையான மாடு. என்ன ரேட்ண்ணே? மாடு 33 ரூபா சொல்லுது. 33. என்ன ரேட்டு கேட்கான்? 25 ரூபா கேட்காங்க. 25 கானே? ஆமாம். எவ்வளோனா கொடுப்பியா? வந்தால் குறைச்சி கொடுத்துக்கலாம். பார்த்து கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. 95 85 97 85 03 03 61 02 61 02. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. துறையப்பா எந்த ஊருண்ணே? சேர்மாதி. சேர்மாதேவியா? சேர்மாதேவி வீடு எங்கண்ணே? காஞ்சிபார் பக்கம். காஞ்சிபார் பக்கத்துலையா? சரி 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 சரி. அண்ணன் விவசாயா? அப்படி விவசாயம் மாட்டு வியாபாரம் பாக்கியா? இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? இன்னைக்கு 5 மாடு கொண்டு வந்தேன். 5ல் எத்தனை வித்துருக்கு? எத்தனை வித்துருக்கு? 5 3 வித்துட்டு. 3 வித்துட்டு. இது என்ன? இது எத்தனை வித்து மாடுண்ணே? இது 4 மாடு. இது அது தலையீத்து மாடு. தலையீத்து மாடு. இது என்ன ரேட்டு? இது 32. 32. என்ன ரேட்டு கேட்காங்க? 30 ரூபாய்க்கு கேட்காங்க. பால் 2 நேரம் 8 லிட்டர் இருக்கு. 8 லிட்டருக்கு 2 நேரம் சேர்ந்து. இது 2 நேரம் 9 லிட்டர் இருக்கு. 2 நேரம் 9 லிட்டருக்கு. என்ன விலை இது? இது 40 ரூபா சொன்னேன். 40 ரூபா சொல்லு. என்ன விலை கொடுப்பியா பையனு? 35 கொடுத்துருவேன். இது அது 30 கேட்காங்க. கூட 1000 500 வந்தால் கொடுத்துருவேன். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. ஃபோன் நம்பரு 63 63 80 80 16 16 87 87 32 35. சரி. என் பேர் ஷேக். ஷேக்கா? ஷேக் எந்த ஊர்? டவுன். டவுன். டவுனு. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? இன்னைக்கு 2 கொண்டு வந்தேன். 2 கொண்டு வந்து. இது என்ன மாடு? கிர்ரா? இது கிர்ரு. என்ன விலை இது? இது விலை 65 ரூபா சொல்லுவாங்க. 65 ரூபா. எவ்வளோ பால் இருக்கு? பால் 13 லிட்டர். 13 லிட்டரா? கேரண்டி. 13 லிட்டர் வேண்டு. இந்த கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி இது? காலங்கண்டு. காலங்கண்டு. இது எத்தனாயிரத்து மாடு? 4000. 4000 மாடா? என்ன ரேட்டு கேட்காங்க? 50 ரூபாய்க்கு கேட்காங்க. 50 ரூபாய். சுழி சுத்தமா? சுழி சுத்தம். சுழி சுத்தம். மாடு வியாபாரம் எத்தனை வருஷமா பாக்கிய? நான் ஒரு 5 வருஷம். 5 வருஷமா பாக்கிய. இன்னைக்கு வந்து 50 ரூபாய்க்கு கேட்காங்க. நீங்கள் 65 ரூபா சொல்கிறீங்க. விலை இருக்கா இல்லையா? இன்னைக்கு விலை இன்னைக்கு கம்மி தான். கம்மி தான். மாடு விலை இல்லை. மாடு மாடு குணம் எப்படி? குணம் நல்லா இருக்கும். யாருனாலும் கறக்கலாமா? யாராலும். எத்தனை? 13 லிட்டர் பால் இருக்குமா? 13 லிட்டர் கேரண்டி. மிஷின் கிடக்குமா? மிஷினும் போடலாம், கையும் போடலாம். ஆனால் காம்பெல்லாம் பெருசாக இருக்குண்ணே. ஆமாம், காம்பெல்லாம் பெருசாக இருக்குது. இது எங்கே எடுத்தியே? இது நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் வாங்க. பக்கத்து வீட்டில் வாங்க. கண்ணுட்டியா அப்படி எம்பிளிங்க இருக்கு? கண்ணுக்குட்டி வந்து ஈக்கடி கொசு கடிக்க அப்படி வருது. மற்றபடி நல்ல மாடு. 93 93 841 841 22 22 265 265. என்ன தம்பி? சின்ன தம்பி எந்த ஊரியா? புதியமுத்தூர் பக்கம். புதியம்புத்தூர் பக்கம். இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 6 மாடு கொண்டு வந்தோம். வியாபாரி தானா? வியாபாரி தான். எல்லாம் வித்துட்டோ? எல்லாம் வித்தாச்சு. இந்த ஒரு பால் மாடு கிடக்கு. நல்ல மாடு. அதுதான் கொண்டு வந்த மாடு. நல்ல மாடா? ஒரு எல்லாமே வச்ச மாடு தான். இதான் பால் மாடு. இது எத்தனை லிட்டர் கிடக்குது? இது 6000 12 கிடக்கும். 6000 12 கிடக்கும். என்ன ஜாதி மாடு இது? இது கிராசி. இது ஒரு சாதி மேலே கொம்புல ஜாதி. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? காளாங்கண்ணு. சுழி சுத்தமா? எல்லாம் கிளியரா இருக்கும். மிஷின் கிடக்குமா? மிஷின் கறக்கல நம்ம இது வரைக்கும். எத்தனை லிட்டர் கிடக்கு? 11. என்ன விலை சொல்லிய? என்ன விலை சொல்லிய? 45 சொன்னேன். என்ன விலை கேட்காங்க? 39 கேட்காங்க. 39 கேட்காங்க. சரி, உங்க பொண்ணு சந்தைக்கு மார்க்கெட் பிரியமா சபதமா? ஆமா, சபதம் தான் இன்னைக்கு. சபதம். இன்னைக்கு நிக்காது இந்த மாடு. நல்ல மாடு அது. நல்ல மாடு. மெடிச்ச மாதிரி இருக்கு. கறவை மாடு அப்படித்தான் இருக்கும் நினைச்சு. கறவை இல்லாத மாடு தான் மாடு திமிரு இருக்கும். ஆமா, சுழி சுத்தம்னா என்ன பால் வந்து என்ன கிடைக்கும்? 12 கிடக்கா? ஆமா, 6000 12. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. மணிகண்டன் எந்த ஊர்ண்ணே? மணலூரா? எத்தனை மாட்டு வியாபாரியா? வியாபாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? மாடு 7 மாடு. 7 மாடு எல்லாம் வித்துட்டா? வித்துருச்சு. ஒரு மாடு இருக்கு. இது எத்தனை? கெச்சப் எத்தனை மாடு? இது தலையீத்து. கண்ணுட்டி இருக்கா? கண்ணுட்டில கைப்பால். இந்த பால் எவ்வளவு கிடக்கு? பால் 2 தடவை ஒரு 9 லிட்டர் இருக்கும். 9 லிட்டர் கிடக்கு. என்ன வேணா இது? 40 ரூபா சொல்லி 38 ரூபா சொல்லுது. சுழி சுத்தமா? சுழி இருக்கு. சுழி இருக்கோ? சுழி இருக்கோ? இல்ல, சுழி சுத்தம் தான். நல்ல மாடு தான். இன்னைக்கு மாடு பிரியமா சபதமா மார்க்கெட்? பொதுவான விற்பனை. அவ்வளவு விலை இல்லை. அவ்வளவு விறுவிறுப்பு கிடையாது. விறுவிறுப்பு இல்லை. என்ன காரணம் அது? இந்த மாசம் அப்படித்தான் இருக்கும்.
அடுத்த தை மாசம் நல்லா இருக்கும். தை மாதம் நல்லா இருக்கும். தை மாசம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். தை மாசம் மாடு வரத்து நிறைய ஆகும். வரத்து நல்லா வரும். இது கண்ணுட்டோட வரும். அது வரும் நிறைய வரும். நல்ல எல்லா மாடு வரும். நல்ல மாடு வரும். இது விற்கலாம் என்ன பண்ணி கொண்டு போயிடுவா? இதில் வைக்கணும் கேட்காங்க. கேட்காங்களா? நல்ல குடம் நல்லா குணமா? குடம் நல்லா இருக்கும். யாருனாலும் கறக்கலாமா? கறக்கலாம். நம்மளால யாருனாலும் யாருவாங்க. ஆனால் வந்து இது கைப்பால் இனி எத்தனை மாசம் இருக்கும்? ஈண்டி ஒரு 5 மாதம் இருக்கும். 5 மாசம் இருக்கும். ஒரு 2 மாதம் செனை இருக்குமா? இல்லை தெரியாது, நம்ம வாங்கிட்டு வந்தது தான். வாங்கிட்டு வந்து செனை இருக்குன்னு தெரியாது. சரிண்ணே, ஒன்று ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. 94 94 43 43 96 96 98 46 98 46. சரி சரி தம்பி. பேர் புலிப்பாண்டி. புலிப்பாண்டி எந்த ஊர்? நாங்கள் சாத்தூர். சாத்தூரா? எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு 10 மாடு உண்டு. 10 மாடு கொண்டு வந்தியா? பூரா அந்த மாதிரி கண்ணுட்டி தான். இது இந்த கண்ணுட்டி என்ன விலை? இது வெறும் 22 ரூபா கிடையாது சொல்லுச்சு. இது என்ன ஜாதி தம்பி? இது மொரா. மொரா? அது இன்னுமே மொரா கண்ணு. ஏன்னா பெருசா வளர்ந்தா என்ன விலைக்கு போகும்? பெருசா வளர்த்தா ஒரு கண்ணு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கும். ஒரு கண்ணு 1 லட்ச ரூபாய்க்கு. இப்போ என்ன ரேட்டு சொல்லியது? இப்போ ரெண்டையும் சேர்த்து 45 ரூபா சொல்லி 44 ரூபா கொடுத்துருவோம். ஆனால் வளர்க்க 1 வருஷம் வளர்க்கணும். வளர்க்க 1 வருஷம் வளர்த்தா தான் சினையாகும். இது பூரா போத்து காளைய காலங்கண்ணு. இதுக்கு தான் உழவு. ஆமா, வளர்த்தா ஒரு கண்ணு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கும். 2 கண்ணா 2 லட்ச ரூபா ஆச்சு. நல்ல நல்ல இதான். அதான் உங்க ஏரியாவில் இதுக்கு மார்க்கெட் உண்டுண்ணே? ஆமா, இது எல்லா ஏரியாலும் மார்க்கெட் உண்டு தான். இது சாதிக்கான கண்ணு. வளர்த்துல இப்போ கெச்சப் மாடு மாதிரி. கெச்சப் மாடு மாதிரி இது விருட்டுன்னு வளரும். நல்லா சத்து தவிட்டு பிடிக்கும். பால் மாடு வியாபாரமும் உண்டா? பால் மாடு அது உண்டு. ரெண்டுமே பண்றீங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 84 38 38 05 05 48 48 08 08. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். பெரிய நடை எந்த ஊர்ண்ணே? ஆலங்குளமா? சரி, இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு 3 மாடு உண்டு. வியாபாரி தானே நீங்க? இவ்வளோ ஹைட்டா இருக்கு. என்ன பிரீட் இது? இது வந்து பிரிச்சி. அது சர்ச்சி ஜெர்சி மாடு. இது எத்தனை ஏத்து? இது 2000. அது 3000. கண்ணுட்டி கிடையாது. கண்டி கிடந்து கண்டி தான் மாடு தரம்ட்டானா? சும்மா பால் தரும். பால் தரும். எத்தனை லிட்டர் கறக்கும் அது? இது இப்போ 6 6 12 கறக்கும். அது 4 லிட்டர் இருக்கும். 4 லிட்டர் கறக்கும். சுழி சுத்தம். என்ன ரேட்னு அது? ரேட்டு இது 45 ரூபா சொல்லுது. அது 40 ரூபா சொல்லுது. என்ன ரேட்டு கேட்காங்க? இது 38 ரூபாய்க்கு கேட்காங்க. அது 34 ரூபாய்க்கு கேட்காங்க. இது செனை இருக்குமா? மாட்டை போட்டுருக்கு மாட்டுக்காரன் சொன்னா நம்ம சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியாது. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பரை செல்லுலாம் கொண்டு வரணும். செல்லு கொண்டு வர முடியாது. ஊர் ஆலங்குளம். சரி, யாருனாலும் கறக்கலாம். கறக்கண்ணா என்ன கறக்கலாம்? அது கிழங்கெல்லாம் கறக்கலாம். ஒன்று எடுத்து காட்டு. நீ தீவனம் வச்சுட்டு தான் கறக்கணும், அப்படிதானே? அது சும்மா கறக்கலாம். தீவனம் வைக்காம நிற்குமா? இறக்குமா? இறக்கும். இவ்வளோ உயரமா இருக்கணே. அது வளர்ப்பு மாட்டை பொறுத்து, சாதி மாட்டை பொறுத்து. அப்படிதான் இருக்கணே. சரி, ரைட்ண்ணே. புல்பாண்டி. எந்த ஊர்? சிறியந்தூர். சிறியநல்லூர். செய்திகநல்லூர். சிறியந்தூர். இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 3 மாடு வந்துருக்கு. 3 மாடு தான் கொண்டு வந்தீங்களா? ஆமாம். மார்க்கெட் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆளும் கேப் இல்லை. என்ன விலை சொன்னியது? இது ஒரு 80 ரூபா சொன்னோம். எவ்வளோ கேட்கா? கேள்வியே இல்லை, அப்படியே தான் நிற்கி வந்ததுலேருந்து. அப்படியா? என்ன காரணம் அது? தெரியல. அப்படியே சந்தையில் மாடும் வாங்க ஆள் இல்லை. வாங்கினாலும் கொண்டு போயிட்டு கொண்டு வராங்க. என்ன காரணம்? டிராக்டர் வந்துட்டலாம். டிராக்டர் கிரீஸ் வண்டி. அதான் மாட்டுக்கு வேல்யூ இல்லைன்னா? மாட்டுக்கு வேல்யூ இல்லை. அப்போ எப்படி பிழைக்கிறது இதை வச்சு? ஒன்றும் இல்லை, இன்னும் அது அப்படி வர அப்படி குறைய ஆரம்பிச்சிட்டு மாடு. ஆமாம். 3 மாடு தானே வச்சுருக்கீங்க? 3 மாடு. இது 2 நல்ல மாடு. என்ன ஜாதி இது? இது ஒரு நாட்டு மாடு. நாட்டு மாடு. 2 பேரும் நாட்டு மாடு தான். நம்ம நாட்டு மாடு தான். காங்காய் மாடு, ஒட்டாம அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் இல்லை. நாட்டு சுழி சுத்தமாக. அது எல்லாமே சுழி சுத்தம், எல்லாமே தெளிவாக இருக்குது. இது எங்கேருந்து, எந்த ஊர்லேருந்து எடுத்தியது? இது மணப்பாறையிலேருந்து எடுத்து வச்சு. மணப்பாறை? திருச்சி மணப்பாறை? ஆமாம். லாடெல்லாம் கட்டிருக்கீங்களா? லாடெல்லாம் கட்டியாச்சு. ஒரு ஆள்கிட்ட போச்சு, துட்டு தரல. ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டியே மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு? ஆமாம். ஆனால் இது என்ன, எத்தனை வயசு இருக்கு மாட்டுக்குது? இப்போ தான் கடை முளைப்பாரு. ஒரு கடை முளைப்புனா ஒரு 9 வயசுக்கிட்ட இருக்கும். 9 வயசு இருக்கும். இன்னொரு 10 வருஷம் ஓடுமா? அது ஓடும். நல்ல மாடு தான். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க தம்பி. 97 98 88 89 49 49 31 45 31 45. ரொம்ப பேர் சொல்லு. செல்வ கணபதி. செல்வகணம். எந்த ஊர்? பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரமா? இது என்ன மாடு? என்ன ஜாதி மாடு? இது ஹெச்எப் மாடு. இது இந்த மாப்பிள்ளை கலைக்கு போடுறதா? இல்ல, இது மாட்டுக்கு புலி கலைக்கு போடுறது. புலி கலைக்கு போடுறதானே? அது என்ன விலை? இது 75 ரூபா சொன்னோம். 75 ரூபா சொல்லுதியே. என்ன ரேட்டு கேட்காங்க?
65 ரூபாய் கேட்டாங்க. இதுக்கு வயசு என்ன இருக்கும்? 4 பல்லு. 4 பல்லு. 4 வருஷம் ஆகுது பாருங்க. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் கைக்கு வச்சா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். நல்லா தீவனம் வச்சா அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் அடிமாட்டு தான் போகும். அடிமாட்டு தான் போகும். அப்புறம் வெட்டுக்கு தான் ஆகும். வெட்டு தான் போகும். என்ன எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? நாங்கள் 6 மாடு கொண்டாந்தோம். இந்த ஒன்று தான் நிற்கி. உங்களுக்கு 5 வித்துச்சா? ஆமாம். அது 5 அது பசு மாடா? அது காலை தான். காலை எல்லாமே காலை தான். ஏன் காலை மாட்டு தான் விரும்பி போகலாம்? ஆமாம். பசு மாடு கொண்டு வர முடியாது. ஆமாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க தம்பி. 99 99 52 52 93 93 08 08 81. அது பெரிய மாடு நிறைய மாட்டு பண்ணைக்கு இதை போடலாம். ஆமாம். போட்டா பண்ணக்காரங்களுக்கு மாடு விழுந்தா செனை பிடிச்சுன்னா நல்ல மார்க்கெட். ஒரிஜினல் கேஜப். ஒரிஜினல் கேஜப் நல்லா இருக்கு. மாடு நல்லா இருக்கு. ஆனா திடகாரத்தை இன்னும் கொஞ்சம் தீவனம் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். தீவனம் வைக்கணும். வச்சா நல்லா இருக்கும். சரி மாடா என்ன ரேட்டு? 55 ரூபாயா? என்ன பால் கறக்கு? 12. என்ன கரண்டி? பொட்டை கரண்டியா? காலக்கண்டு தான். எந்த ஊர்? அரியபுரம்னா எங்கே இருக்குது? பாவத்து ரூபா அரியபுரம். உங்கள் ஊர் சந்தைகளே அங்கேயே கொடுக்கலையா? மாட்டு வியாபாரியா நீங்கள்? நல்ல குணமா மாடு. சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு தம்பி.